அடிக்கிற வெயில்ல ஆப்பிரிக்கா பீச்சில் போய் குளிக்கலாம் போலிக்குதா? இங்க வேலைக்கு ஆகாது. டேய் ராமசாமியா, எப்படியா இருக்கிறா? அடே வாடா ரம்பா, எப்படி இருக்கிறா? நல்லா இருக்கிற ராமசாமியா. டேய் அங்கிளுக்கு வேணுமா இருக்கிறா? வணக்கம் அங்கிள். யார் இதா வாய்மனுக்கு பேண்ட் சட்டை போட்ட மாதிரியா? அங்கிள் அப்படிலாம் கலாய்க்காதீங்க, எனக்கு கோவம் வரும். கோவம் வந்து என்ன பண்ண போற? டேய் யாரா அவன் இவனெல்லாம் கூட்டு வந்துக்கிறா? டேய் என் பையன்டா, சின்ன வயசுல பாத்துது. அடே தலகாணி நைட்ல 10 ரூபாய் தும்போச்சு அந்த போட்டு காலாயிதா? அதெல்லாம் பைசா அதை பத்திலாம் பேசாதீங்க. சரி நீ எப்படி பாக்குறா? நான் இருக்கு திருட்டோம் இவன் மூஞ்ச ஒட்டலையா? அட நாப்பா ஓட்டலன்றா, என் கூட நாளைய பாக்குறான் தெரியுங்களா? ரொம்ப நாள் ஆகுதுடா. நாளை அப்பன பாத்தியா சொல்லு. அவன் மூஞ்ச ஒரே மாதிரி இருக்கும். அட கரம் பூச்சினே, உன் புள்ள மூஞ்ச அவன் மூஞ்ச ஒரே மாதிரியா இருக்குமா? ஆமாடா, என் மூஞ்சி தாடா அவனுக்கு இல்லைன்னு சொன்னல, அதனாலதான் சொன்னேன். அட பாதேசியா, உன் மூஞ்சி ஜாடியில இருக்குன்னு பார்த்தா பக்கத்து வீட்டுக்கார ஜாடியில இருக்குன்ற. அதெல்லாம் விடுப்பா, உன் பொண்ணு எப்படி இருக்குதா? அவளுக்குதான் நல்லா செழிப்பா உள்ள துணுன்னு தான் உட்காந்துங்குது. எப்பா அவங்க பொண்ணு பேர் ரேக்கா தானே? ஆமாடா, உனக்கு எப்படி தெரியும்? தெரியும்பா, நானும் ரேக்கம் சின்ன வயசுல ஓடி பிடிச்சி விளையாடுவோமே. இப்ப ஓடிச்சுன்னா அங்கங்க பள்ளமாயி தண்ணி வரும். அங்கிள் ரேக்காவை கூப்பிடுவேன் அங்கிள், பாக்கணும். ஏன்டா என் பொண்ணை பார்க்க போற? சின்ன சைஸுங்க புச்சுனா கல்யாணம் பண்ணி வச்சிடலாமப்பா. இவன் சிறுசா தாங்கிறான், அது செம்ம பெருசாக்குது. என்னப்பா சொல்றா? போன வாரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எடை போட்டு சொன்னேன், மிஷினே ரிப்பேர் ஆயிடுச்சு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னா எல்லாமே ப்ராப்ளமா தான் இருக்கும். அட இது ஏறி நின்னோடனே எல்லாமே தனித்தனியா உயிந்துச்சுடா. அது ப்ராப்ளமா இருக்கும், அது விடுங்க அங்கிள். ரேக்காவை கூப்பிடுங்க அங்கிள். இவ்வளவு சொல்றேன், உன் தலையத்தை யாரு மாத்த முடியும்? ரேகா ரேகா, என்னப்பா கத்துனேங்கிற? உன்னை பார்க்க வந்துருக்காங்க, வா. யார் இது? ஏய் ரேகா, என்ன தெரியல? ரிதீஷா? அடா நான் 10 நிமிஷம் போது தலைகாணில 10 ரூபாய் போனானே அவன் தான். ரிதீஷ் எப்படா இருக்க? நடா கை கழுவு மிஷின்ல மாத்தின மாதிரி இருக்குதா? நட வச்சுமாங்கண்ணா. அப்பா சும்மா தான் தொட்டேன், கைய தூக்குமில்லப்பா. எப்பயுமே உனக்கு கிண்டல் தான்டா, கை கொடு. ஏமா ஒரு கை தான் சம்பவம் பண்ணிட்ட, இன்னொரு கை தான் போயிச்சுக்கிட்டேன் விடா. எப்ப பார்த்தாலும் இப்படி பண்ணின்னு இருக்காதப்பா. கண்ணா, என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியா? அங்கிள் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா கேட்டதெல்லாம் எனக்கு வாங்கி தரணும். உனக்கு என்னமா வேணா சொல்லி நான் வாங்கி தரேன். டேய் வாய் குத்து மாட்டிக்காதடா ரம்பா. டேய் அப்படின்னா கேட்க போகுது உன் பொண்ணா, நீ கேளுமா. ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒரே ஒரு சூப்பர் மார்க்கெட் மட்டும் பெருசா கட்டி குத்துருங்க, அதுல எப்பயுமே பொருள் இருந்துகிட்டே இருக்கணும். சூப்பர் மார்க்கெட்டா? அதுக்கு நம்ம எங்க போறது? அதுவும் பொருள் வாங்கி போட்டுனா இது துண்ணுனே இருக்கும். அம்மா நான் சின்னதா ஒரு பெட்டி கடை வேணா வச்சு தரேம்மா, சூப்பர் மார்க்கெட்லாம் முடியாதுமா. அது எதுக்கு 4 நாளைக்கு? போடா வெள்ள மண்டைய. ரேகா என்ன போற? போடா நாசர் மூக்கா, பொட்டி கடை வச்சு தருவாங்களாம், பொட்டி கடை. நான்ப்பா இப்படி சொல்லிட்டு போயிடுச்சே. சரி விட்றாமா, அவனை வேற பொண்ணு பாத்துக்கலாம். டேய் ரம்பா, அது என் பொண்ணு தான், இருந்தாலும் உன் நல்லதுக்கு சொல்றேன், அது வேணாம். சரி ராமசாமியா, நான் போயிட்டு வரேன். போலாம். இது பத்தி தெரியாம வந்து மாட்டிக்கிறானுங்க. நோ ராமசாமிண்ணா. வாடா நாகராஜா. என்னண்ணா ஒண்டியா உட்காந்துட்டா? பின்ன என்ன பண்றது, பொண்டாட்டி அவங்க அம்மா ஊருக்கு போயிரா. நீ பண்ணத்தானே கரெக்டா? செம தொலைனா அது வாயே சரி கிடையாது. அதேதான், இது யாரு மீனுக்குன மாண்டா? அண்ணோ யாருன்னு தெரியல. இவனும் சுதந்திர போராட்டத்துக்கு தேகியா தெரியறதுக்கா? ஜாக்கிங்க மூஞ்சி யார் தான் தெரியும், காந்தி தாத்தா மட்டும் தான் தெரியும். சரி அதை விட, இந்த கடை முச்சம் யாரு அது சொல்லு. நோ நான் தானே பல்றாம. பல்ராம? எந்த பல்ராம? அந்த பால் வாடையாவ கையை பிடிச்சிட்டு போனா அந்த பல்ராம ஜெயில இருந்து இப்பதான் வந்துக்கிறான். அட கரும்பூச்சுன நீ தானே அது? ஆனா இவ்வளவு நாள் ஜெயில இருந்தேன், ரஜினி மாதிரி முடிந்தது, இப்ப காந்தி மாதிரி ஆயிட்டுனா. சரி இப்ப என்ன விஷயம், என்ன பார்க்க வந்துக்கிறீங்க? ஒண்ணு இல்லண்ணா, கல்யாணமே ஆகல அவனுக்கு. உனக்குதான் ஒரு பொண்ணுக்குதே, அதை பார்த்து பேசி முடிச்சலான்னு வந்தேன். ஏண்டா எனக்கு கொடுக்கறதுக்கு சந்தோஷம் தான், என் பொண்ணு ஒத்துக்கணுமே. ஹலோ நீ தான் எப்படின்னா பேசி ஒத்துக்கு வைக்கணும்னா நல்லா பாத்துக்கோண்ணா. பரவாயில்ல, வீட்டுல கண்ணாடி வாங்குற அவசியம் இல்ல. கண்ணாடி வாங்குற அவசியம் இல்லையா? என்னண்ணா சொல்றேன்? மாப்பிள்ளைய குனி சொல்லிட்டு தலைய பார்த்து தலைய வாரிக்கலாம்ல. செம காமெடினா. சரி உன் பொண்ணு வர சொல்லுண்ணா. சொல்றாரு. ரேகா மாடி, ரேகா வாமா. என்னப்பா அப்ப கூட்டினே இருக்கிற? இதான் பொண்ணு, பாத்துக்கா. நல்லா இருக்குது. யாருப்பா இவங்க? உன்னை பொண்ணு பார்க்க வந்துக்கிறாங்கம்மா, மாப்பிள்ளைய புடிச்சிக்கிதா? மாப்பிள்ளையா? எங்க இருக்காரு? நோயா எங்க காணுமே? ஏய் அங்கலாட்டி பார்க்காத, இங்க வா. எங்கப்பா மாப்பிள்ளைய காணா? பொண்ணு விளையாடுது உங்ககிட்ட.
எனக்கே தெரிஞ்சு நல்லா விளையாடுதுங்க. எப்போ மாப்பிள்ளை எங்க காணா? உன் பக்கத்துல தான் ஷேப் சட்டை போட்டு நின்னுங்கிறாரு என்னமா? சவுப் சட்டியா நீயா? அட பௌர்ணமி மண்டையா, என்ன தைரியம் இருந்தா என்ன பொண்ணு பார்க்க வந்திருப்பேன். என்னம்மா என்ன ஆச்சு? எப்போ அந்த ஆள் தலையில கை வச்சு ஊண்டப்பா. பாருமா, உங்களுக்கு குழந்தைங்க போண்டா சறுக்கு மரம் விளையாடலாம். அப்படியே செவுல் மேல வைப்பேன். போயா மண்டையா போயா. நாயராஜா தப்பா நினைச்சுக்காதடா. இதெல்லாம் நான் தப்பா நினைச்சுக்கிட்டேன். ஏதோ டைம் பாஸ் ஆச்சு. வாடா மண்டா. டைம் பாஸ் பண்றதுக்குன்னே வரானுங்க இந்த மூதியை பார்க்க. சே நடா வைக்கா.